அனைவருக்கும் வணக்கம். நமது காக்கிச்சாட்டிலேருந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டருக்கான முக்கியமான வினாக்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய ஸ்பார்டன்ஸ் சீரியஸில் தொடர்ந்து பார்த்துக்க இருக்கோம். இது வந்து ஸ்பார்டன்ஸோடைய 2வது வீடியோ. முதலாவது வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கான பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸ்பார்டன்ஸோடைய செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்முடைய வாட்ஸ்அப், டெலகிராமுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதலாவது கேள்வி, கண்ணகிக்கு சிலை எடுப்பதற்காக இமயமலையிலிருந்து கற்களை கொண்டு வந்தவர் யார்? இதற்கான சரியான விடை சேரன் செங்குட்டுவன். இரண்டாவது கேள்வி, பௌத்த கோவில் அல்லது தியான கூடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதற்கான சரியான விடை சைத்தியங்கள். மூன்றாவது கேள்வி, மகாபாரதத்தை பாரதவெண்பா என்னும் பெயரில் தமிழில் மொழிபெயர்த்த பெருந்தேவனாரை ஆதரித்த பல்லவ அரசர் யார்? இதற்கான சரியான விடை 2ஆம் நந்திவர்மன். நான்காவது கேள்வி, நிலவை பற்றி ஆராய்வதற்காக இந்தியாவால் அனுப்பப்பட்ட முதல் விண்கலம் சந்திராயன் 1 இது எந்த ஆண்டில் செலுத்தப்பட்டது? இதற்கான சரியான விடை 2008ஆம் ஆண்டு. ஐந்தாவது கேள்வி, உலகின் மிகவும் நீளமான மலைத்தொடர் ஆண்டிஸ் மலைத்தொடர் இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா தென் அமெரிக்காவில் தான் அமைஞ்சிருக்கு. ஆறாவது கேள்வி, வேற்றுமையில் ஒற்றுமை என்று பொருள்படும் சொற்றொடர் இடம்பெற்ற நூல் எது? இதற்கான சரியான விடை த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. இந்த நூலை எழுதியவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. ஏழாவது கேள்வி, பொறுத்துக. பெருங்கடல்களும் அதனுடைய ஆழமான அகழிகளும் தான் பார்க்குறோம். அட்லாண்டிக் பெருங்கடலில் பார்த்தீங்க அப்படின்னா மில்வாக்கி அகழி, இந்திய பெருங்கடல் ஜாவா அகழி, தென் பெருங்கடல் தென் ஜாட்விக் அகழி, ஆர்டிக் பெருங்கடல் யுரேஷியன் தாழ்நிலம் இதான் அதனுடைய ஆழமான அகழிகள். எட்டாவது கேள்வி, முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? இதற்கான சரியான விடை சுமேரியர்கள். ஒன்பதாவது கேள்வி, காளிதாசர் இயற்றிய மாளவிகா மித்திர என்ற நாடகத்தின் கதாநாயகன் யார்? இதற்கான சரியான விடை அக்னிமித்திரர். பத்தாவது கேள்வி, இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? இதற்கான சரியான விடை பெங்காலி வெங்கையா. 11வது கேள்வி, மெரிடியன் என்ற சொல் மெரிடியானஸ் என்ற எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது? இதற்கான சரியான விடை லத்தீன். 12வது கேள்வி, நியாண்டர்தல் மனிதன் எந்த வாழ்விடத்தை அடிப்படையாக கொண்டவன்? இதற்கான சரியான விடை யுரேஷியா. 13வது கேள்வி, பொறுத்துக. தேசிய சின்னங்கள் அது அறிவிக்கப்பட்ட ஆண்டுகள். புலி 1973, லாக்டோபேசிலஸ் 2012, ஆற்று ஓங்கில் டால்ஃபின் 2010, மயில் 1963. 14வது கேள்வி, ஹரியங்க வம்சத்தின் முதல் அரசர் யார்? இதற்கான சரியான விடை பிம்பிசாரர். 15வது கேள்வி, கௌதம புத்தரின் சமகாலத்தவர் யார்? இதற்கான சரியான விடை அஜாத சத்ரு. 16வது கேள்வி, வேத காலத்தில் என்ன விகிதத்தில் நிலவரி வசூலிக்கப்பட்டது? இதற்கான சரியான விடை 1/6. 17வது கேள்வி, சந்திரகுப்த மௌரிய அரசவையில் இருந்த கிரேக்க ஆட்சியாளர் செலுகஸ் நிகேடரின் தூதுவர் யார்? இதற்கான சரியான விடை மெகஸ்தனிஸ். 18வது கேள்வி, ஐநா சபை எந்த ஆண்டில் செப்டம்பர் 15ஐ உலக மக்களாட்சி தினமாக அறிவித்தது? இதற்கான சரியான விடை 2007. 19வது கேள்வி, 2ஆம் சூரியவர்மன் என்ற மன்னரால் கிபி 1100ஆம் ஆண்டில் கட்டப்பட்ட அங்கோவாட் கோயில் எந்த நாட்டில் உள்ளது? இதற்கான சரியான விடை கம்போடியா. 20வது கேள்வி, போபஸ் மற்றும் டிமஸ் என்ற துணைக்கோள்களை கொண்ட கோள் எது? இதற்கான சரியான விடை செவ்வாய். 21வது கேள்வி, கனிஷ்கர் பாடலிபுத்திரத்தைச் சேர்ந்த பௌத்த துறவியான டேஸ் என்பவரால் பௌத்த மதத்தை தழுவினார். இதற்கான சரியான விடை அஸ்வகோசர். 22வது கேள்வி, மோட்டார் ஹார்டன் பிரமிடு எந்த நாட்டில் அமைந்துள்ளது? இதற்கான சரியான விடை சுவிஸ் நாடு. 23வது கேள்வி, ஆறுகளில் மிக நீளமான ஆறு எது? இதற்கான சரியான விடை வோல்கா. 24வது கேள்வி, வெப்பமண்டல மலைக்காடுகள் டேஸ் என அழைக்கப்படுகிறது? இதற்கான சரியான விடை உலகின் பெரும் மருந்தகம். 25வது கேள்வி, பூமியின் பரப்பளவு டேஸ்? இதற்கான சரியான விடை 510.1 மில்லியன் சதுர கிலோமீட்டர். 26வது கேள்வி, உலகிலேயே பழமையான மற்றும் நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் நாடாளுமன்றத்தை கொண்டது? இதற்கான சரியான விடை ஐஸ்லாந்து. 27வது கேள்வி, விண்மீன்கள் வானில் மேற்கு புறமாக நகர்வது போன்ற தோற்றம் புவி தன்னுடைய அச்சில் தன்னைத்தானே சுற்றி கொள்வதால் விளைகிறது என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆரியப்பட்டர். 28வது கேள்வி, பிதாரி தூண் கல்வெட்டு எந்த குப்த அரசரை பற்றி கூறுகிறது? இதற்கான சரியான விடை ஸ்கந்தகுப்தர். 29வது கேள்வி, 2ஆம் புலிகேசியின் வெற்றிகளை விவரிக்கும் கல்வெட்டு எது? இதற்கான சரியான விடை ஐகோல் கல்வெட்டு.
30வது கேள்வி, விஸ்வநாத ஆனந்த் முதல் கிராண்ட் மாஸ்டரான ஆண்டு எது? இதற்கான சரியான விடை 1988. அவர் பத்ம பூஷன் விருதினை பெற்ற ஆண்டு எது? இதற்கான சரியான விடை 2007ஆம் ஆண்டு தான் அவர் வந்து பத்ம விருதை வாங்கியிருப்பார். அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கான வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தொடர்ந்து நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.